வணக்கங்க. விஜே கோட் ஃபார்ம்ஸ்லேருந்து விவேக் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லிவர் டானிக் தாங்க. விர்போக்கில் வந்து புரோட்டான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக்ங்க. இது வந்து குட்டியோட எடை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது விலை வந்து பார்த்திங்கன்னா 490 ரூபா வருதுங்க ஒரு லிட்ரு. இது நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குடல்புழு நீக்கம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு தரலாங்க. தொடர்ச்சியாக ஒரு 5 நாளைக்கு தரணுங்க. இது நீங்கள் வெறும் வயிற்றில் தாங்க தரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஒரு 5 o'clock கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தீனியில் ஸ்டாப் பண்ணிடுங்க. காலையில் நேரமே நீங்கள் ஒரு 6 மணிக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தீனி போடுறது நீங்கள் அடர் தீனி இதில் வைக்கிற மாதிரி இருந்தால் வைங்க. ஆனால் வெறும் வயிற்றில் நீங்கள் ஊற்றும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் 4-5 குட்டிக்கு ஊற்றுறீங்க, இது மாதிரி தனியாக ஒரு டம்ளரில் இல்லை ஒரு டப்பாவை யூஸ் பண்ணி தனியாக நீங்கள் வந்து ஊற்றிட்டு அதுலேருந்து நீங்கள் ஊற்றுங்க. ஏன்னா சிரஞ்சை நம்ம யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஊற்றுவீங்க. ஊற்றும் போது அதனுடைய எச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மறுபடியும் பாட்டில் விட்டு எடுப்போம். மறுபடியும் அந்த எச்சில் வந்து பார்த்திங்கன்னா மாறி பாட்டிலுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதனால் உங்களுக்கு வாய்ப்புண்ணு வர்றது குட்டிக்கு, இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனை வருங்க. அதனால் நீங்கள் தனியாக ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி அதில் பிடிச்சி வச்சு நீங்கள் எல்லாத்துக்குமே ஊற்றி விட்ருங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்து குட்டிங்க 4 இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்து குட்டிங்க. நம்ம மேல் தனியாக ஃபீமேல் தனியாக தான் அடைப்போம். இது எல்லாமே மேலுங்க. இந்த கிளம்பு தான் ஃபஸ்ட் டைம் ஊற்றுறேங்க. ஏன்னா ஆவரேஜாக ஒரு 4 குட்டி வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோ வர ரேஞ்சில் இருக்குது. இது வந்து 5 ml சிரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு 13 கிலோக்குள்ளே வருதுன்னு தாராளமாக நீங்கள் 5 ml தரலாங்க, ஒன்றும் பண்ணாது. அது ஒரு 15 கிலோ 18 கிலோ வருது அப்படின்னா ஒரு 9 ml to 8 ml அந்த ரேஞ்சில் கொடுங்க. அது 20 கிலோவுக்கு மேலே வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 18 ml அந்த ரேஞ்சில் தரலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது மட்டும் சிரமமாக இருக்கும். ஏன்னா அது பழக்கம் இருக்குது, அதனால சிரமமாக இருக்கும். கரெக்டாக புறப்போகாமல் ஊற்றிடுங்க. அப்புறம் குடிச்சு பழகிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிஞ்சு கிட்ட கொண்டு போனீங்கனாலே அது உங்களுக்கு தேடி வந்துடும். அதனால் டேஸ்ட்டு அது குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப பிடிக்கும், நல்லா குடிக்குங்க. அதை இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சினையாக இருக்கிற ஆட்டுக்கு கொடுக்கலாங்க, குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கிற ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இது எந்த பிரச்சனையும் பண்ணாதுங்க. நம்ம லிவரோட ஃபங்க்ஷனை மட்டும் தான் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுன்னா அதிகமாக பசிக்கும், அதிகமாக தீனி இறைய எடுக்குங்க. வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் எது கொடுத்தீங்கனாலும். அதுக்காக மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோங்க. மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா அதிக எதிர்ப்பு சக்தி கொண்டு இருக்காது, அது மாதிரி யூசேஜுக்கெலாம் இது ஆகாதுங்க. நம்ம தீனி அதிகமாக எடுக்க வைக்கலாங்க. தீனி நல்லா சாப்பிடும். குட்டி உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அதிகரிக்குங்க. இதை நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நாட்டு விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 ஒரு 20 கிலோ 22 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க ஒரு 6 மாதத்தில். உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 கிலோ சேர்த்தியே வருங்க. ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கம்பல்சரி ஒரு 25 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. நல்லா தீனி எடுக்குங்க. நீங்கள் அதர் கிராஸ் பிரீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட் இருக்குங்க. நாட்டு விளையாட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு 6 மாதம் ஆகும்போது ஒரு 20 கிலோ 18 கிலோ வருதுன்னா இதை கொடுத்தீங்கன்னா ஒரு 25 கிலோ அந்த ரேஞ்சில் வந்துடுங்க. குட்டி நல்லா தீனி நல்லா இறைய எடுக்குங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 சிரோகி கிராஸ் நம்மளுக்கு இருக்குங்க. ஃபீமேல் இந்த பெருசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிரோகியோட ஃபீமேல் கிராஸுங்க. இது போடையிலே இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ இருந்துச்சுங்க. நம்ம நாட்டு விளையாட்டுக்கு தான் போட்டுச்சு. இதே மாதிரி கிராஸ் பீடாக உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நாட்டு விளையாட்டோட கம்பேர் பண்ணையில். இதெல்லாமே ஃபீமேலுங்க. எல்லாமே இப்போ தான் முறை இதுக்கு ஃபீமேல் இப்போ தான் ஊற்றுறோம். நீங்கள் லிட்டனை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூங்க.